கட்டுமான பொருட்கள் சிந்திச்சு பாருங்க. இது மாநகர பகுதியில் பல பேர் வீடு கட்டுறோம், பல பேர் கடை கட்டுறோம். ஆனா திமுக ஆட்சி வரைக்கும் நீ கட்டடம் கட்டிக்கிட்ட ஆசையே வராது. அந்த அளவுக்கு விலை ஏற்றம். இன்றைக்கு எம்சாண்ட் அண்ணா திமுக ஆட்சியில் 3000 ரூபாய்க்கு வித்தது, திமுக ஆட்சியில் 5500 ரூபாய்க்கு விற்குது. 2500 ரூபாய் ஒரு யூனிட்டுக்கு அதிகம். ஜல்லி அண்ணா திமுக ஆட்சியில் ஒரு யூனிட் 2000 ரூபாய், திமுக ஆட்சியில் ஒரு யூனிட் 4500. திராவிட முன்னேற்ற கழக தேர்தல் அறிக்கையில் குறிப்பிட்டிருந்தாங்க, இன்றைக்கு கட்டுமான பொருட்கள் உயர்கின்ற பொழுது அதை அத்தியாவசிய பட்டியலே சேர்க்கப்பட்டு விலை குறைப்பதற்குண்டான நடவடிக்கை எடுக்கப்படும் என்று திமுக தேர்தல் அறிக்கையிலே 2021 வெளியிட்டாங்க. சட்டமன்றத்தில் பிரதான எதிர்க்கட்சி தலைவர் என்ற முறையில் இந்த அரசுடைய கவனத்திற்கு கொண்டாந்த உங்களுடைய தேர்தல் அறிக்கையில் குறிப்பிட்டிருக்கிறீங்க, கட்டுமான பொருட்களுடைய விலை உயர்கின்ற பொழுது அதை நீங்க அத்தியாவசிய பட்டியலில் சேர்க்கப்பட வேண்டும் கேட்டேன். எந்த பதிலும் இல்லை. ஏன்னா எல்லாத்திலையுமே கமிஷன் வருது.